இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து புதுசாக சனகல் வாங்க போகிறோம். நம்ம ஃபிஷ் கலெக்ஷன்ஸில் சனகல் நம்ம இது வரைக்கும் வளர்த்ததே இல்லை. இதை சனகல் பைச்சர்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸ்னேக்காகவும் இல்லாமல் ஹீலாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ், ரெண்டும் கலந்த ஃபிஷ் மாதிரி இருக்கும். சரி, ட்ரை பண்ணிவிடுவோமேன்ட்டு நம்ம பெட் ஷாப்பில் ஆல்ரெடி வந்திருந்தது தான். அல்பைனோ சனகலும் க்ரீன் சனகலும் வந்திருந்தது. ஸோ நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். லைக் ஆல்பைனோ சனகல் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதை பிடிச்சி பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம வாங்கியிருக்க ஆல்பைனோ சனகல். இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வாங்கிட்ட அப்புறம் தான் இதை பற்றி இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும், அப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டேன். இதுவும் க்ரோத்தும் ஸ்லோ க்ரோயிங் சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம 1.5 feet டேங்க்கில் ஏஞ்சல் ஒரு பேர் இருக்குது. அது கூட தான் அதை விட போகிறோம். ஏன்னா இது சைஸஸ் ரொம்ப குட்டி. நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிறதுல இதை விட்டோன்னா அரவானா அவ்வளோதான், இதை காலி பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வளர்த்துட்டு அப்புறம் மற்ற ஃபிஷ் கூட விட்டுக்கலாம். அண்டு இதுக்காக தான் நம்ம டெட்ராபைட்ஸ் வாங்கியிருக்கோம். மற்ற ஃபிஷ் ஃபுட்டில் இது எடுத்துக்குமான்னு தெரில. ஸோ டெட்ராபைட்ஸ் வாங்கியிருக்கோம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட டெய்ல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்பைனோ சலகளோட ஐஸும் ரெட்டாக செமையாக இருந்ததுனால அதை வாங்கியாச்சு. கூட இந்த க்ரீன் சலகள் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ இப்போ இதில் மாலி இருக்குது. இந்த மாலி நம்ம எடுத்துருவோம். இது சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 10 to 15 minutes அக்வைர்மெண்ட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம், வாட்டர். அண்ட் இப்போ அந்த 10 to 15 minutes ஆகிடுச்சு. நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போது நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் இதை ஒன்றும் பண்ணாதுன்னு தான் நம்புகிறேன். பிகாஸ் இது வந்து கிரவுண்ட் மூவிங் ஃபிஷ் தான். நம்ம டேங்க்கோட பேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஏன் டெட்ராபைட்ஸ் வாங்கணும்னா, டெட்ராபைட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது அது மேலே இருக்காது. நம்மக்கிட்ட இருக்க எல்லா பெல்லட்ஸுமே அது மேலேயே ஃப்ளோட் ஆகும். இது கிரவுண்ட்லேயே மூவ் ஆகிறதுனால நம்ம டெட்ராபைட்ஸ் போட்டால் அந்த டெட்ராபைட்ஸ் வந்து கீழே வரைக்கும் போகும். அந்த பெல்லட்ஸ் மட்டும் ஃபுட்டு கீழே வரைக்கும் போகிறனால இது கீழேயே சப்ஸ்டேட்லேயே போய் சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம அந்த ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்டு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லை, ஆக்டிவாக தான் இருந்தது. நம்ம ஃபிஷ்ஷை விட்டதுக்கப்புறம் கூட ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது. அது நல்லா டேங்க்கில் அடாப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த பாட் வந்து வச்சது வந்து ஒரு ஹைடிங் ஸ்பேஸ்க்காக வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி உடஞ்ச பாட்டு. ஸோ இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டா அதுக்கு ஒரு கேவ் மாதிரி ஆகிடும். அது அதிலே தான் இருக்குது. நம்ம விட்டதுலேருந்து அதிலே தான் இருக்கும். வெட்டும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தது. அப்புறமா டேங்க் செட் ஆனதும் அந்த பாட்டுக்கு கீழே தான் இருந்தது, வெளியிலே வரல. ஏஞ்சலும் இது ஒன்றும் பண்ணலை. ஸோ இப்போ அது சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கும் அதை பார்க்க அதுக்கு ஃபீட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சனகல் இது வரைக்கும் நான் வளர்த்ததும் இல்லை, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சனகல் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதை எப்படி வளர்க்கணும், ஏதாவது ஃபீட் பண்ணணும், ஏதாவது கேர் டிப்ஸ் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மணி பிளான்ட்லாம் சனகல் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்பலாம். அண்ட் இது டெய்ல்ஸ்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. லைக் ட்ராகன் ஃபீல் தருது. பட் ஃபேஸ்லாம் பார்க்க ஒரு ஸ்னேக் ஆர் ஈல் ஃபீல் தருது. அண்டு மற்ற எல்லாமே வாங்காமல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமேன்ட்டு அல்பைனோ சனகல் வாங்கியாச்சு. அண்டு இது வந்து நம்ம பாட்டை வந்து இது நம்ம வீட்டுக்கு போகலாமா லைக் தட் வந்து பார்த்துட்ருக்கு. அண்டு இதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. அண்ட் இதை நம்ம எவ்வளோக்கு வாங்கணுமோ, நம்ம திருவண்ணாமலையில் வாங்கியிருக்கோம் பெட் ஷாப்பில், MS அக்வாரியம்ன்ற பெட் ஷாப்பில். அங்கே வந்து இது 300 rupeesக்கு கொடுத்தாங்க. ஹோப் அவ்வளோதான் இது வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரேட் தெரிஞ்சால் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நம்ம டெட்ராபைட்ஸ் போட்டு அது ஃபீட் எடுத்துக்கிறது பார்க்க சூப்பராக இருந்தது. இது ஸ்லோவாக அதை நம்ம அச்சீவ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கு. அழகாக இருந்தது பார்க்க. அண்டு இன்றைக்கி வீடியோ இதில் தான். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 2 டேங்க் செட்டப் வீடியோ போடலான் இருக்கோம். ஆஸ்கார் ஃபிஷ் டேங்க் செட்டப்பும் அண்டு கோல்ட் ஃபிஷ் டேங்க் செட்டப்பும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.